வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம காசி அல்வா, அதாவது வெள்ளை பூசணிக்காய் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்மளுக்கு ஒரு அரை பூசணிக்காய், ஒரு மீடியம் சைஸ் பூசணிக்காயில் ஒரு அரை பூசணிக்காய் தேவைப்படும். அதை தோல் சீவிட்டு விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம துருவ போகிறோம். இதோ துருவியாச்சு. இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. அல்வா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் விட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கோங்க. அண்ட் பருப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா வறுபடட்டும், கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகட்டும், அதுக்கப்புறம் வெளியே எடுத்துடலாம். இதோ ரெடி ஆகிடுச்சு. இதை வெளியே எடுத்துருங்க. ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் நெய் இதில் இருக்குது. இதோட ஒரு அரை ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நெய் சேர்த்துக்கலாம். இப்போது துருவி வச்சுருக்கிற பூசணிக்காவை ஆட் பண்ணுங்கள், வதக்க ஆரம்பிங்க. பூசணிக்காய் நல்லா வேகணும், அதுக்குன்னு இதில் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி பூசணிக்காய் தண்ணி காய் தான், கொஞ்சம் தண்ணி விடும். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இது ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. வந்த தண்ணியெல்லாம் கூட நல்லா வத்திருச்சு. இதை லைட்டாக வதக்கிட்டு சர்க்கரை ஆட் பண்ணுங்கள். நல்லா ஸ்வீட்டாக வேணும்னா இந்த குவான்டிட்டிக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை தேவைப்படும். இதோட ஒரு பிஞ்ச் ஏலக்காவும் ஆட் பண்ணி வதக்க ஆரம்பிங்க. சர்க்கரை நல்லா கரையணும். இதை அப்படியே மூடி ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சுகர் கேரமலைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த கேரமலைஸ் ஆனால் தான் உங்களுக்கு அல்வா பதம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். அல்வா கொஞ்சம் கலராக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கலர் சேர்த்துக்கோங்க. அண்ட் கலர் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த கலருக்கு பதிலாக குங்குமப்பூவை கூட நீங்கள் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு இதோட சேர்க்கலாம். நல்லா கிண்டிகிட்டே வாங்க. ஒரு ஸ்டேஜில் ஒட்டாமல் வரும். அண்ட் ஊற்றின ஒரு ஸ்பூன் நெய் கூட ஓரமாக அப்படியே பிரிஞ்சு வரும். இதோ ஓரெல்லாம் நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு. அண்ட் அல்வானா நெய் கண்டிப்பாக சொல்லன்னு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் கூட நெய்யை விட்டு நல்லா கிளறிக்கோங்க. பட் இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். இதோ வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்தாச்சு. அல்வாவும் ரெடி ஆயிடுச்சு. ஒரே ஸ்பூன் நெய்யில் கம்மியான நேரத்தில் அல்வா கிண்ட முடியும்னா அது இந்த அல்வா தான். இங்கே நம்மளோட வெள்ளை பூசணிக்காய் அல்வா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.